படை வருது. தரைப்படை, கடற்படை, வான்படை கண்ட தேசிய தலைவர் தந்த அரசியல் படை வருது. போடுங்க. எங்கள் கொள்கையெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்களா? கேட்கலையா? கேட்கலாம் சொல்லி பேசுனா நாங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. சிறப்புங்க, மகிழ்ச்சி. நம்முடைய கொள்ளை அடிச்சுட்டாங்க, சூரிய அடித்தாங்க, நாடு குடிச்சு போச்சு, இளைஞர்கள் போதை கண்டிப்பாக ஆகிட்டாங்க, நாட்டில் வாழ முடியல, கடன்லாம் எளிய பிள்ளைகளோட வலிமையான அரசியலுக்கு உங்களுடைய ஓட்டு ரொம்ப முக்கியம். உங்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்க. நன்றிங்க. மாற்றத்தை கொடுங்க. ஏன்னா நீங்களாம் மாற்ற விவசாயிகள் மாறினாதான் நாம மாறினாதான் எல்லாமே மாற முடியும். நாம வந்து சாராய ஓனருக்கு நம்ம ஓட்டு போடுறோம். கடைசியில் வந்து சாராய கடையை மூடணும் அங்கே கத்துறோம். நம்ம நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம குழந்தைங்க அந்த கடைக்கு போவாங்க, குடியிருக்கு படிக்க போகிறோம் அனுப்புகிறோம். சாராய கடைக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? அதை ஓப்பன் பண்ணி அங்கே திறந்து விற்கிற காரணமே நாம தான். நம்ம செஞ்ச தவறு நம்ம குழந்தைங்க வந்து எதிர்காலம் வந்து ஃபாலோ போயிட்டுருக்கு. அதனால மாறணும்னா நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல படித்தவங்க வந்து நேர்மையான அளவு வந்து ஆட்சி வந்து அதை மன்னன் எவ்வளியோ அவர் தான். நாட்டு மக்களும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ சரியான தலைவர் நம்ம தேர்ந்தெடுத்துக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும். அதுக்கு தான் நீங்கள் வந்து விவசாய சங்கத்தை பார்த்து நீங்களாம் விவசாயம் செய்கிறவங்க உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும். ஏதோ சும்மா எப்படி சொல்கிறது, நீங்கள் தான் விவசாயிக்கு போகணும்னா வேறு யாருக்கு போட போங்க. அதுதான் நீங்கள் மாட்டு உங்களுக்கு தெரியும் இந்த விவசாயத்தை பற்றி என்னென்ன செய்ய போகிறாங்கன்ட்டு. உங்கள் பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே வந்துருக்குறோங்க. ஏன்னா விவசாய குடும்பம் சேர்ந்தவங்க தான். ஏன்னா என்னோட வழி என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியுமா தவிர மற்றவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க எவ்வளோ யூரியா போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். மற்றவங்களுக்கு நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த டிஎம்கேவுக்கோ ஏடிஎம்கேவோ ஓட்டு போட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பலனாக அனுபவிச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் இங்கே வீட்டில் சாராயம் குடிக்கும் வந்தால் அந்த 1000 போயிடும், டபுளாகவே போயிடும். 2 பேர் இருந்தால் சுத்தமாக இல்லை. இருங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தனியார் கல்வி தான் படிக்க முடியும். அரசு கல்வி விவசாய தொழில அரசாங்கத்தான் மாற்றுவோம். ரசிகர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. வந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க வந்துருக்காங்க, ஓட்டு போடுறது நீங்க சொல்லுங்க. சரிங்களா? மறக்காம வாக்கு செலுத்துங்க விவசாய சனத்துக்கு. எப்பா நீ கேட்டு பண்ணி செஞ்சுன்னு கேட்கலாம் நீங்க. சரிங்களா? சரி, ஒரு டைம் விவசாய சனத்துக்கு வாக்கு கொடுங்க. வாக்களிங்க, சரியா போயிடும். எல்லாம் மாத்திடலாம். எல்லாத்தையும் மறக்கடிக்கிறாங்க. அவங்க பண்ற ஊழல் எல்லாம் மறக்கடிக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து நம்ம பணத்தை எடுத்து நம்மகிட்டே கொடுத்துட்டு ஓட்டு வாங்க இருக்காங்க. கண்டிப்பா போடுங்க, நாடு நல்லா இருக்கும். நம்ம வார்த்தை வேற, ஓசி வார்த்தை வேற. இல்ல நீங்க போடுங்க. சரியா போயிருங்க. அப்படி இல்லையா? பணத்துக்கோசம் பாருங்க. நீங்க ஓடு போடுறோம். நாங்க 15 வருஷமா இந்த களத்துல 5 வருஷம் போய் அள வேண்டியது தான். 15 வருஷமா இந்த மாதிரி பிறகு வந்திருக்க முடியாது. நான் போட்டா மட்டும் வந்துடும். நான் போடணும், நம்ம போடுறோம்னு சொல்லிட்டு போட்டோம்னா உங்களுக்கு அவங்க மாத்திரம் ஏன் போட்டா எது போட்டேன்னு கேட்டா போட்டா போதுன்னு பரதேசம் போய் பணத்தை வாங்க. நாடு எல்லா அதுலயும் அறுத்து தெரிய மாட்டேங்குது. ஒரு புள்ள வந்துட்டு பார்த்தோம்னா போயிட்டு வரணும். ஒரு பையன் வெளியில போனா கஞ்சா அடிக்காம பாதுகாப்பே கிடையாது. இன்னைக்கு சொல்றாரு டிவில அது சொல்றாரு. எத்தனை நாள் 6 மாசத்துக்கு முன்னே எங்க போயிருக்கீங்க? 6 மாசம் இப்பதான் ஒரு மாசம் நம்ம தான் தெரியாம கொடுத்துட்டோம். அது கொடுத்தா வேஸ்ட். அதான் அது ஜனம் நம்பர் போடுங்க. இந்த லைன் நீங்க போடுங்க. நீங்க போடுறதா புடிச்சு போட கூடாதீங்க. அப்பதான் நல்லது சொல்லுங்க அவங்க கிட்ட. போடுறாலும் நீங்கமா பேசி கேட்பாங்க. நான் கேட்பேன். ஆனா இருக்கிற பசங்க கேட்க மாட்டாங்க. ஆமா, அவன் சூழ்நிலைக்கு அவன் தான் நல்லதா சொல்லுவோம். கேட்கறதா எவ்வளவு ஓட்டா போடுறேன் எங்களுக்கு போடுங்க. அட்வைஸ் பண்ணுங்க. இருந்தாலும் அவங்களோட அவ்வளவுதான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். போடுங்க, போனா போங்க. எங்களுடைய கடமை நாங்க உங்ககிட்ட ஓட்டு கேட்கறோம். இப்படி கீழப்பா செய்யுங்க. அதான் ஏரி வேலை செய்யுங்களா? இல்லை, ஏரி வேலை செய்யறது போல அங்கே நீங்கள் வேலை செய்யுங்க. இந்த நிலத்துக்கான கூலி தருவாங்க. அங்கே ஏரி வேலை செய்யறதாலும் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கூலி கொடுத்துரும். 2 இப்போ சம்பளமா உங்களுக்கு வந்துடும். மக்களோட வாழ்வாதாரத்தை தெரிஞ்சுன்னா இதுதான் வழி. அவன் சொல்லுவான் அது தவிர 1000 வேணாங்கன்னு. ஒருத்தர் 1000 ரூபாய் செலவு பண்ணான்னா அவன் எத்தனை பேர் கொள்ளடிப்பான். என்னைக்குன்னு யாரும் யோசனை பண்ணி பார்த்துக்கிறீங்களா?
யாரும் யோசிக்கிறதுல 1000 ரூபாய் கொடுத்தா யாரு கஷ்டம் யோசனை பண்ணி பார்த்தாலும் நாங்க என்ன பண்றது? நாங்க போய் ஸ்டாலின் அவ கேட்க முடியும். அது சொல்லக்கா அதுக்குதான் நம்ம விவசாயிங்க போடுங்க. ஊருக்கு ஒரு பிரதிநிதியா இருக்கான். நீங்க எதுனா ஒண்ணுனாக்கா அவங்க மணியை கேட்கலாம். நீங்க பக்கத்துல இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம வேட்பாளர் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நீங்க வந்துட்டு மற்ற கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டா அப்படின்னு போயிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஏசி ரூம்ல உட்காந்து அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வழி தெரியாது. நம்ம ஒரு விவசாயத்து குடும்பத்திலிருந்து உள்ள வரோங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டு அவர் சொல்ற மாதிரி நீங்க எந்த கட்சி வேட்பாளரும் போயிட்டு எம்எல்ஏ ரூம் எங்க இருக்குன்னு தெரியாது. வருவாங்க, பணத்தை கொடுப்பாங்க, அதை போட்டு போமானா இன்னொரு கட்சி வரும், அதை விட 100 ரூபாய் சேர்த்து ஊற்றிட்டு போட்டு போயிடுவான். நம்ம கிட்ட ஒரு ரூபாய் கொடுக்கணும் அவன் திருட பாருன்னு அர்த்தம். அது நம்ம புரிஞ்சினாவே போதும் இல்லையாம்மா? என்ன கட்சி என்ன என்ன சின்னத்துல போட்டுருங்க ஏற்கலப்பை விவசாயிச்சிருந்தோம். ஏற்கலப்பை விவசாயிச்சிருந்தோம். மற்ற எந்த கட்சியுமே அதை கொடுத்தது இல்லை. இவங்க அம்மாவுக்கு தெரியும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கை சின்னம் உதயசூரியனே ரெட்டையிலே தான் இருக்குது. எங்களுக்கு தான் முதல்ல நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க ஏற்கலப்பை விவசாயிச்சிருந்தோம். ஏன்னா விவசாயிகளுக்காக அதிகம் பாடுபடுறது நாம தான். எல்லாமே எங்கள் மக்களோட பிரச்சனைக்கு முதல் நிற்கிறது நாம தான். அதனால் வந்து பார்த்தோன்னா முதல்ல விவசாய சின்னம் கொடுத்தது நம்மளுக்கு தான். நான் ஒருத்தர் போகிறதால மட்டும் ஜெயிச்சிட்டு போகிறோமான்னு ஒரு கேள்வி வரலாம். நம்ம ஒருத்தர் தான் 10 ஆகணும், 10 தான் 100 ஆகும். நான் ஒருத்தரை போகிறதால மட்டும் ஜெயிச்சிட முடியுமா நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினச்சா ஜெயிக்கவே முடியாது. கடைசியில் நம்ம போடுறப்பா நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ தான் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் கேட்கலாம், போட்டு முடிச்ச பிறகு நீங்கள் கேட்கலாம், எப்பா நீங்கள் ஜெயிச்சுட்டு பண்ணாங்க என்னப்பா நீங்கள் வந்து சொல்லிட்டு போன இடத்துல பேசிட்டு பண்ணி வந்து நீங்கள் ஏப்பா செல்லு எங்களுக்கு கேட்கல. நீங்கள் ஆனால் மற்ற கட்சி கேட்க முடியாது. நீங்கள் சொல்கிறாங்கல்ல ஓட்டாங்கல்ல நம்மளுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் எங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் உங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான். யாரும் உங்கள் பணக்கார பசங்க யாரும் கிடையாது. எல்லாம் நம்ம உங்களே கூலி வேலை செய்கிறவங்க தான். நாங்களும் விவசாயிங்க தான். உங்களுடைய கஷ்டம்னாவும் எங்களுடைய கஷ்டம் அதுவும். அதனால் வந்து விவசாயிக்கு வாக்கு செலுத்தி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னா இந்த விவசாயத்துக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் சரியாகும். தவிர மொதல் விஷயம் என்னென்னா சாராய கடையை முக்கால்வாசி முழுசே ஒழிச்சு விட்டுருக்கணும் நம்ம. சரிங்களா? தைரியமாக கண்ணை முன்னே நீங்கள் வந்து 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் பெட்டியில் வருது விவசாய சின்னம். கண்ணை முன்னே திரும்ப வருவோம் நாங்கள் கண்டிப்பாக 3 நாள்லாம் வராது. இப்போ நம்ம அங்கீகரிக்கப்பட்ட மொதல் பெட்டியிலே வரும். அதான் நான் 3ஆயிரம் அதான் வரும். ஆமாம், அதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து ஒரு மாற்றத்தை கொடுங்க. மாற்றத்தை கொடுத்தா மட்டும்தான் எங்கள் மாற்றம் மட்டும் தான் மாறாது. மாற்றத்தை கொடுத்தா மட்டும் எங்கள் எல்லாருமே அதெல்லாம் ஆட்டி போட்டேன் அப்படின்னு தோண்டு போகக்கூடாது. 1 லட்சம் சொத்து பட்டினா தான் இது பிரச்சனை முடியாது. அதுமாரி நான் ஒரு ஓட்டு போட்டால் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா இல்லை. இந்த தடவை வரல, அடுத்த தடவை வருவான்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சு அவன் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவோம். அம்மா மொத்தம் வந்து 36 முதல்ல எங்களோட ஆட்சி அமைச்சோடனே முதல் விஷயம் சாராய கடை எல்லாமே மூட போகிறோம். நாங்கள் முதல் கையெழுத்து இருந்து முதலமைச்சர் கையெழுத்து போட்டு அடுத்த கையெழுத்து வந்து சாராய கடை மதுக்கடைகள் அனைத்தையும் மூடப்படும். சீமானோட அறிவிப்பு இதுதான். ஏன்னா தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம் எல்லாமே கெட்டு போகிறது காரணம் கருணாநிதி மகனும் வரான், எம்ஜிஆர் போனதும் ஜெயலலிதா ஆண்டா கொஞ்சம் இதை பண்ணாங்க. மீதி யாரு என்ன பண்ண வந்தாங்கன்னா முதலமைச்சரை வந்தா ஐயா. இப்ப நாங்க வேட்பாளர் சட்டமன்ற வேட்பாளர் கூட்டி நிக்க வச்சிருக்காங்க. ஆனா எந்த மத்த கட்சிங்க ரோட்டு மேல கை சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.